எதுக்கு இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல என்ன. திடீர்னு வந்து என்ன ஊரை விட்டு போக சொல்றானுங்க, கலாட்டா பண்றானுங்க, அசிங்க அசிங்கமா பேசுறானுங்க என்ன. இதுக்கு தாமா நீ தனியா இருக்க வேணாம்னு சொன்னது பாத்தியா? இப்போது நான் சொல்றத கேளு அம்மா. நீ ஏற்கனவே தங்கி இந்த அவுட்டர்ஸ்க்கே வந்துரு, நான் அம்மாட்ட பேசிக்கிறேன். அம்மு, இப்ப எதுக்கு பதில் சொல்லாம இருக்க? ஏதோ தேன்மொழி கால் பண்ணும்போது சிபி பக்கத்துல இருந்தா உடனே வந்துட்டான், இல்லன்னா என்ன ஆயிருக்கணும்? இல்லண்ண, நீங்க என் மருமகளா இருக்கும் போது எனக்கு எதுவும் ஆகாது. இந்த அத்தையை பிடிக்கலனாலும், அத்தை மேல கோவம் இருந்தாலும், எனக்கு ஒரு ஆபத்துன்னு கேள்விப்பட்டதும் ஓடி வந்து உதவி பண்றாருல, எனக்கு இது போதும். இப்ப நடந்தது எனக்கு பெரிய கெட்டதுதான். கொஞ்ச நேரத்துல நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா ஆம்பளை பிள்ளை இல்லாத எனக்கு பிள்ளையா நான் வளர்த்த என் மருமக வந்து நிக்கிறதா பாக்குறப்ப எனக்கு இதுக்கு மேல வேற என்னென்ன வேணும்? யாரு என்ன சொன்னாலும், நம்ம குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் ரத்த பந்தம் விட்டு போகாதுன்னு. இந்த பாருங்க, நான் இது உங்களுக்காக ஒண்ணு செய்யல. இது யாரா இருந்தாலும் பண்ணிருப்பேன். நீங்க இது வேற யோசிக்க வேணாம். பாத்தியா அம்மு, இப்ப கூட எப்படி பேசுறான் பாரு. அவன் மாற மாட்டாமா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு, வீட்டுக்கு வந்துரு. இல்லண்ணே, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இங்க இருந்து தனிச்சு வாழ்றதுதான் எனக்கு மரியாதை. பாத்துக்கலாண்ணே. எனக்கு என் மருமக மேல நம்பிக்கை இருக்குண்ணே. ஏன்னா அவன் புத்தி ஒண்ணு சொல்லுது, மனசு வேற சொல்லுது. கண்டிப்பா மனம் திருந்தி அவன் என்கிட்ட வருவானே, அப்ப நான் அந்த வீட்டுக்கு கண்டிப்பா வரேன். அது வரைக்கும் என்ன கட்டாயப்படுத்தாதண்ணே.